ராட்சசன் படத்துல அந்த கணக்கு வாத்தியார்ட்ட மாட்டிக்கிட்ட பொண்ணா நடிச்சிருந்த ரவீனா தாஹா தான். ஜில்லா படத்துல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, குழந்தை கேரக்டர்ல வந்து அந்த கேஸ் சிலிண்டர் விபத்துல நடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, இவங்க சின்ன திரையில வர ஆரம்பிச்சுட்டாங்க. பட வாய்ப்புகள் பெருசா அமையாட்டியும் மௌனராகம் 2, குக் வித் கோமாளி, பிக் பாஸ் 7, ஜோடி ஆர் யூ ரெடி அப்படின்ட்டு சின்ன திரையில வந்து ரொம்பவே ஒரு நல்ல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருச்சு. நல்லாவே அவங்க கெரியரும் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் பார்த்துட்டிங்கன்னா, சிந்து பைரவி அப்படிங்கிற ஒரு சீரியல் சில மாதங்களுக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த சீரியலில் இவங்க தான் நடிக்கிறதா இருந்தாங்க. ஆனால் திடீர்னு வேறு ஒரு ஹீரோயினை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்ட்டு கேட்டால், அவங்க வந்து அதுக்கு எந்த ரீசனும் சொல்லலை. அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவில் ரவீனா தாஹா வந்து சீரியலில் நடிக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் சின்ன திரை சம்பந்தமான எந்த ஒரு நிகழ்ச்சிகள்லையுமே இவங்க கலந்துக்கிறக்கூடாது அப்படின்ட்டுமே ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க ரவீனாவுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி ரவீனாட்ட கேட்டதுக்கு எந்த பதிலுமே வரல. என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி வந்த சிந்து பைரவி சீரியலில் இவங்க நடிக்கிறதா இருந்தாங்க. அந்த சீரியலில் பார்த்துட்டிங்கன்னா, ரவீனாட்ட சொன்னது வந்து ஹீரோயினாக நடிக்கிறது தான் அப்படி தான் சொல்லியிருந்திருக்காங்க. ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட்டாங்க, நீங்கள் தான் ஹீரோயின் அப்படின்ட்டு. பட் ஆனால் சீரியல் நடிக்க போகிறப்ப பார்த்துட்டிங்கன்னா 2 ஹீரோயின் அப்படின்ட்டு தெரியவும், ரவீனா வந்து இல்லை வேண்டாம், நான் வந்து இந்த சீரியலில் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. தயாரிப்பாளர் வந்து கோவப்பட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டும் நடிக்கலைங்கவும் தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக வந்து ரவீனாவுக்கு வந்து நீங்கள் ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதை பற்றி ரவீனாட்ட கேட்டதுக்கு, இல்லை எனக்கு இந்த மாதிரி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் உண்மை தான், ஆனால் எனக்கு ரெட் கார்டெலாம் கொடுக்கல. ஃபஸ்ட்டு எனக்கு ஹீரோயின் நான் தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு 2 ஹீரோயின் தெரிஞ்சிச்சு, அதனால் நடிக்கலை அப்படின்ட்டு ரீசன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சில பர்சனல் காரணங்களால் இந்த சீரியலில் நடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி வெளியே என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, பர்சனல் காரணம்னா என்னவா இருக்கும்? அப்படி என்ன சொல்ல முடியாத ஒரு காரணம்? 2 ஹீரோயின் இது வந்து இவங்க ஓப்பனாக வெளியே சொல்லியிருக்கலாமே, அந்த மாதிரியும் சில பேர் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.